ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹோப்ஃபுல்லா எல்லாருமே இங்கிலீஷ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமே நம்ம என்ன பேச ஆரம்பிச்சலாம், இங்கிலீஷில் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஸோ நம்ம ஃப்ளூயன்சிங்காக பேசுறதுக்கு கிராமர் அண்ட் வித்தவுட் கிராமர் இந்த மாதிரியான 2 ஸ்ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப டாக்குமெண்டேஷனாக நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கும்போது யூ மிஸ் கோ அலாங் வித் கிராமர். அண்ட் இல்லை எனக்கு டு பி அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் புரிதல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வித்தவுட் கிராமர் போகலாம். பட் ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப ஷார்ட் வேயாக இருக்கும். ஸோ லாங் வேயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிராமரோட எடுத்துகிட்டு போகும்போது யூ கேன் கெட் ஆல் த பெர்ஸ்பெக்டர்ஸ் லைக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுல எந்த விஷயங்கள் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த, டென்சஸ் அப்படிங்கிறத. ஸோ இந்த காலங்கள், இந்த டென்சஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நமக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது. நிகழ்காலம் கொடுக்குது, எதிர்காலம் கொடுக்குது, இறந்த காலம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த காலங்களுக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க, இந்த பதில்களை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ காலங்களுக்கு ஏற்ப பதில்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நிகழ்காலத்தில் வரும்போது ப்ரெசென்ட் எப்படி கொடுக்குறாங்க, அதுவே எதிர்காலத்தில் வரும்போது ஃபியூச்சர் எப்படி கொடுக்குறாங்க, இறந்த காலம் பாஸ்டில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதையவே நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவில் பேசுறது, நெகட்டிவ்ல பேசுறது, அதே மாதிரி கேள்விகளாக இன்ட்ராகேட்டிவ்ல பேசுறது இருக்குது. ஸோ ஒரு கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வி வந்திருப்பாங்களா, போயிருப்பாங்களா, செய்திருப்பார்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது பாசிட்டிவ்னும் போது முடிச்சுட்டாங்க ஒரு வேலையானது, நெகட்டிவ்னும் போது முடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு அஃபர்மேட்டிவ்ல நீங்கள் ஒரு சென்டென்சஸை ப்ராக்டிஸ் எடுக்கும் போது யூ கேன் கெட், நான் உங்கள் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், பதிலாக சொன்னாலும் கேள்விகள் எழுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸிங் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான ரூல், நம்ம எந்த மாதிரியான வேர்ப் ஃபார்ம் ஆக்ஷன் எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் என்ன அஃபர்மேஷன் அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இன்ட்ரோகேட்டிவ் என்ன பண்ணும், இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் கொஸ்டினாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ப் ஃபார்ம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். V3, ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ என்ன இன்னைக்கு வேர்ப் எடுக்க போகிறோம் அப்படின்னா டெக்கரேட் அப்படிங்கிற ஒரு வேர்பு. ஸோ நார்மலாக நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ டெக்கரேட் அப்படிங்கிறது என்னது, ஏதாவது டிசைன் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அலங்கரிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டெக்கரேட் அப்படிங்கிறத அலங்கரிக்கிற. இதே நீங்கள் V2 and V3 எப்படி எழுதலாம் அப்படின்னா டெக்கரேட்டட். ஸோ டெக்கரேட்டட் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட. ஸோ அப்போ டெக்கரேட்டட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷனாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம அலங்கரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஐ, வி, யூ, ஹி, ஷீ, தே, இட். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. இந்த இடத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லையும் என்ன அஃபர்மேஷன் எடுத்திருக்கோம், இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின் அஃபர்மேஷன். ஸோ அப்போது கொஸ்டினாக கேட்குறதுக்கு வில் ஆர் ஷால். சின்ஸ் இட்ஸ் அ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் ப்ளஸ் என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் ஃபாலோட் பை, அதுக்கப்புறமா பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹேவ். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரோ என்ன அஃபர்மேட்டிவோ அந்த அஃபர்மேட்டிவ்க்கு ஏற்றதை எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேவ்க்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா V3. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸை சஸ்டைன் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ முடிக்கும் போது கேள்வி, கொஸ்டின் மார்க், கேள்வி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு ரூல் ரெடி, வேர்ப் ரெடி அண்ட் சப்ஜெக்ட் ரெடி. இப்போ எப்படி சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்ன எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்னா வில், ஒரு சப்ஜெக்ட் ஷீ எடுக்கிறேன், வில் ஷீ ஹேவ். ஸோ V3 என்னது, டெக்கரேட்டட். ஸோ வில் ஷீ ஹேவ் டெக்கரேட்டட் அப்படின்னா அவள் அலங்கரித்திருப்பாளா அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். ஸோ அப்போ இதை இன்னும் மாற்றணும் அப்படின்னா வில் ஷீ ஹேவ் டெக்கரேட்டட் the room
அப்படின்னா ஸோ அவள் அறையை அலங்கரித்திருப்பாள் அப்படிங்கிறது. இதையே இன்னும் கொண்டு வரலாம்னா கொண்டு வரலாம். பிஃபோர் த பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல இது ஒரு பார்ட்டிங்கும் போது இட்ஸ் அ விருந்து இல்லையா? ஸோ ஃபுட் இது எனிதிங் அந்த விருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக பண்ணியிருப்பாங்களா, இல்லை டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விருந்து தொடங்குவதற்கு ஸோ பிஃபோர் இல்லையா, முன்பு அவள் அறையை டெக்கரேட்டட் இல்லையா, அலங்கரித்திருப்பாளா அப்படிங்கிறது ஏன்னா கொஸ்டினா கேட்குறோம். அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது கடைசியா வருது. ஸோ அப்போ அவங்க தான் என்ன பண்றாங்க, முன்னாடி வர்றாங்க. ஸோ விருந்து தொடங்குவதற்கு முன்பு என்ன பண்றாங்க, அவள் அறையை அலங்கரித்திருப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது, த பார்ட்டி பிஃபோர் வி குட் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு கொஸ்டின். இதை நீங்க ஆன்சரா எழுதினாலும் எழுதலாம். எப்படி எதுனா, ஷி வில் ஹேவ் டெக்கரேட்டட் த ரூம் பிஃபோர் த பார்ட்டி ஸ்டார்ட்ஸ். அவ வந்து என்ன பண்ணியிருப்பா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரூமை டெக்கரேட் பண்ணியிருப்பாள் அப்படின்றது. இதே நெகட்டிவ்னா பண்ணியிருக்க மாட்டாள், வில் நாட் ஹேவ் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இன்ட்ரோகேட்டிவ்ல, அதாவது அஃபர்மேட்டிவ்ல நம்ம எடுத்த ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தோம்னா இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் பேஸ் பண்ணி இன்னைக்கான சென்டென்சஸ், இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ரெகுலராக ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.